Assalamu alaikum. Hi everyone. Our first from Aafiya's channel nagercoil samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க வீடியோ சாம்பார் ரெசிபி. எல்லாருக்கும் தெரிஞ்சதான் சாம்பார் வைக்கிறது. ஆனால் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமாக வைப்பாங்க. அது ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும் இல்லையா? இப்போ நான் என்ன மாதிரி முறையில் சாம்பார் வைப்பேன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் அரை கப்பு துவரம் பருப்பும் 1/4 கப்பு பாசி பருப்பும் கலந்து கழுவி சேர்த்துருக்கேன். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு வெள்ளைப்பூடு உளிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு கூடவே கொஞ்சமாக மல்லியில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அரை இன்ச்சு அளவுக்கு காய்த்தூளும் சேர்த்துருக்கேன். அது கூடவே தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். இதை இப்போ மூடி வச்சு 2 விசில் ஹைலையும் 1 விசில் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்து அது நல்லா குழஞ்சிருக்கணும். இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. இதை ஒரு கரண்டியாலேயோ ஒரு மத்தாலேயோ நல்லா மசிச்சுக்கலாம். பருப்பு நல்லா மசிஞ்சிருந்தால் தான் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். இப்போ வேக வச்ச பருப்பை இனியொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கிடலாம். இப்போ அதே குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் காய்கறி சேர்த்துக்கலாம். என்கிட்ட வேறு காய் எதுவும் இல்லை, உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருந்துச்சு. நான் அதனால் உருளைக்கிழங்கு வச்சு தான் இன்றைக்கி சாம்பார் பண்ண போகிறேன். ஒரு 3 உருளைக்கிழங்கு, அதாவது சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு சின்ன உள்ளி, அதே போல் சின்னதாட்டு உள்ள 2 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளியில் 2 நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து இந்த எண்ணெயோடு சேர்த்து இந்த காய்கறியும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். காய்கறி 2 நிமிஷம் வதங்கின பிறகு ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன் கட்டியாட்டு, அதையும் சேர்த்துக்கலாம். சில பேர் சாம்பாருக்கு புளி சேர்க்க மாட்டாங்க. எனக்கு புளி சேர்த்தா தான் பிடிக்கும், அதனால சேர்த்துருக்கேன். பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதில் சாம்பார் தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் வேறு மிளகு பொடி மல்லிப்பொடி எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன். வெறும் சாம்பார் தூள் மட்டும்தான் சேர்த்துப்பேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வரட்டும். விசில் சத்தம்லாம் அடங்கிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய்கறி வெந்திருக்கும். இப்போ இதனோட நம்ம ஏற்கனவே பருப்பு மசிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ கடைசியாக தாளித்து விட்டுக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் மேலே நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்ச உடனே 3 வெள்ளைப்பூடும் அரை பச்சை மிளகும் நல்லா நசிச்சு வச்சுருந்த வாசனைக்காக வேண்டி அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். அதுவும் கொஞ்சம் வெந்ததும் ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் நம்ம சாம்பாரில் ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் தாளித்ததை சாம்பாரில் ஊற்றிட்டேன், அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்படி தாங்க எங்கள் வீட்டில் சாம்பார் வைப்பேன். இது இட்லி கூட மத்தியானம் சாப்பாடு கூடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த சாம்பார். நான் தீபாவளி அன்னைக்கு தான் இந்த வீடியோ எடுத்தேன். அப்போ என் ஃப்ரெண்டு என் குழந்தைங்களுக்கு வேண்டி மத்தாப்பு புஸ்வானம் சக்கரம் இதெல்லாம் கொண்டு தந்துருந்தாங்க. நான் அந்த வீடியோவும் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். எப்பவும் போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.